Hi guys, welcome to another vlog. காற்றடிக்குது பட்டம் விடுவோம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம பட்டம் செய்யணும். எப்படின்னு பார்த்துருவோம். பட்டம் செய்கிறதுக்கு பழைய நியூஸ் பேப்பர், நைஃப், ஒரு ஃபெவிஸ்டிக், இல்லைனா சாப்பாடு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கயிறு, 4 விளக்கமாக குச்சி. ஃபஸ்ட்டு நீங்கள் நியூஸ் பேப்பர் நார்மல் நியூஸ் பேப்பரை விட நம்ம கேலண்டர் இருக்கும்ல, பழைய கேலண்டர், அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா பறக்கும். அதனால் நம்ம கேலண்டரை எடுத்துப்போம். ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், எக்ஸல் ஸ்கொயருக்கு. அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த கார்னர்ஸை நம்ம கட் பண்ணிட்டோன்னா அது ஸ்கொயர் மாதிரி ஆயிரும். இது ஒன்று வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த வாலுக்கு இந்த சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது காற்றுக்கு பறக்காமல் இருக்க கிளிப்பு போட்டு வச்சுருக்கேன், வேறு எதுவும் இல்லை. அதே மாதிரி சின்னது. இது நம்ம கம் வச்சு ஒட்டுவோம்ல, அதுக்காண்டி சின்ன பிட்டு பேப்பர்ஸ் அதே இப்படி ஒட்டுற மாதிரி. நம்ம அடுத்து விளக்கமாறு குச்சியை கட் பண்ணிக்கணும் கரெக்டான அளவுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு குச்சி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வரும், இன்னொன்று இந்த மாதிரி பெண்ட் பண்ணி வரும். நான் எதுக்கு 2 குச்சி வச்சுருக்கேன்னா, விளக்கமாறு குச்சியில் ஒரு சைடு திக்னஸாக இருக்கும், இன்னொரு சைடு தின்னாக இருக்கும். அதனால் ஈக்குவலாக வெயிட் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்காண்டி நம்ம அப்படி திருப்பி வச்சுருவோம். அப்போ கரெக்டாக எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும். இதுங்க ஃபஸ்ட்டு கட் பண்ணிப்போம். இப்போது இது அப்படி இப்படி திருப்பி வச்சிடும். திருப்பி வச்சுட்டு இது இப்படி கயிறை வச்சு கட்டிடும். சுற்றிடும், அவ்வளோதான். சுற்றினா போதும். நம்ம குச்சிக்கு சைட்லலாம் நல்லா சுற்றிக்கிட்டோம். இப்போ இந்த ஆர்ச் மாதிரி வச்சு ஒட்டணும். அது ஒட்டுறது கஷ்டமாக இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இது அம்பு மாதிரி இப்படி கட்டிக்கிறோம். நல்லா சுற்றியாச்சு. ஒரு 2 தடவை சுற்றிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் அது அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு ஃபுல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த குச்சி ஒன்று, இந்த குச்சி ஒன்று, இது இப்படி வச்சு ஒட்டணும். அதுக்கப்புறம் இது இப்படி வச்சு ஒட்டணும். 5 minutes later. கைஸ், நம்ம ஒட்டி முடிச்சாச்சு. சைடில் இந்த டிசைன் போட்டால் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். இப்படி ஆடாமல் ஸ்ட்ரைட்டாக போகும். அடுத்து வால் கொஞ்சம் நீளமாக போட்டு வச்சுருக்கேன். சரி, ஓகே. நான் கொஞ்ச நேரம் காயட்டும், இப்போ தான் ஒட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம கயிறு கட்டலாம். A few minutes later. கைஸ், இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கயிறு கட்ட ஆரம்பிப்போம். கொஞ்சம் லென்த்தாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அளவு பார்த்துப்போம். இந்த மாதிரி ரெண்டு தான் எடுத்துக்கோங்க. ஒரு எண்ணில் எடுத்துட்டு மேலே ஒரு ஃபோலு, அதே மாதிரி இங்கிட்டு கீழே க்ராஸாக ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நாட் கட்டினோன்னே இந்த மாதிரி ஸ்டேபிளாக நிற்கும். இப்போ இந்த கீழே இருக்கிறத இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த சைடோட அளவு
கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் சின்னதாக. இப்போ இது ரெண்டும் சேர்கிற இடத்துல நம்ம ஒரு நாட் போட்டால் இந்த மாதிரி இந்த ஆங்கிளில் தெரியும். இந்த ஆங்கிளில் கட்டினீங்கன்னா தான் மேலே போகும். அவ்வளோதான், நாட் கட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம பறக்க விடலாம். நைஸ், நம்ம பட்டம் செஞ்சுட்டோம். பாருங்க, வால் மட்டும் ரொம்ப நீளமாக வச்சுருக்கேன். நீங்களே நல்லா பார்க்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படியே விட்டு போவோமா? காய்ஸ், இப்போ என்ன ஆச்சுன்னா பட்ட விடுறது கூட பெரிய விஷயம் இல்லை, நூலை திரும்ப கட்டுறது தான் பெரிய விஷயம். இங்கே பாருங்கள். Few moments later. நைஸ், இன்னும் எடுக்க முடியல. ஐயோ, எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. One eternity later. நைஸ், என்ன ஆச்சுன்னா டெய்லி ஒரு வழியாக சுற்றி முடிச்சிட்டேன். பட்டை வந்து காற்றுக்கு வந்து கிழிஞ்சிருச்சு. இங்கே தெரியுதா, ஒரு பேட்ச் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த சேஃப்லாம் இருக்கிறதுக்கு கீழே ஒன்று இப்படி போட்டு வச்சுருக்கேன். சரி, இது மறக்கதான் இருக்கும். காற்று எல்லா சைடும் அடிக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடும் கிழிஞ்சிருச்சு. அவ்வளோதான். சரி, ஓகே, see you in next video, bye.